ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான நேமை வந்து எப்படி நீங்கள் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது குறிப்பிட்டு நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா மொபைல்லையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி டெஸ்க்டாப் வியூவில் குறிப்பிட்டு ஒரு ப்ரௌசரில் போய் டெஸ்க்டாப்பில் எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு லேப்டாப் வச்சுருக்கவங்க இல்லைனா பிசியில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க சேஞ்ச் பண்ணுறது வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்தாப்புல இந்த ஒரு வீடியோவில் மொபைல் வியூ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம ப்ராப்பரா எப்படி சேனல் நேம் சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நேம் மொபைல்லையும் டெஸ்க்டாப்லையும் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நேம் சேஞ்ச் பண்ணுறதுல சின்ன சின்ன பாலிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லையா? அதையும் நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் நேமை 3 மாசத்துல, அதாவது ஒரு 90 நாளில் 3 டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கடுத்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா அந்த 90 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேனல் நேமை அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா என்னுடைய பர்சனல் சஜஷன். எப்பவுமே வந்து உங்களுடைய சேனல் நேமை யூனிக்கா ஃபர்ஸ்டே நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அகைன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய சேனல் நேம் வந்து 3 மாசம் 90 நாட்களுக்குள்ள நீங்க வந்து 3 டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குறிப்பிட்டு இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது உங்களுடைய சேனல் நேம் இப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான நேம் மட்டும் இல்லாம அனதர் கூகுள் சர்வீஸ் லைக் ஜிமெயிலா இருக்கட்டும், இல்ல கூகுள் டிரைவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த ஒரு அக்கௌண்ட் நீங்க சேனல் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கான நேம் வந்து குறிப்பிட்டு நீங்க சேனல் நேம்ல எந்த நேம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி சேஞ்ச் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பிராண்ட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பிராண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியல, அதை பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐகார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவையே இல்லை. ஜஸ்ட் வந்து உங்களோட யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய நேம் எல்லா, அதாவது கூகுள் சர்வீசஸ் எல்லாத்துலயுமே ஜிமெயிலா இருக்கட்டும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கூகுள் சர்வீசஸ், அதாவது கூகுளுக்கான ஆப்ஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, யூடியூப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவ், அதுக்கடுத்து கூகுள் போட்டோஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் ஆகும். ஸோ அது பெருசா உங்களை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதை ஃப்ரீயா விடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக பிராண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ல நீங்க எந்த நேம் எல்லாம் சேஞ்ச் பண்றது அதெல்லாம் தேவையில்லாத விஷயமா எனக்கு தோணுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சேனல் நேம், உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான அந்த ஒரு நேமை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து அனதர் கூகுள் சர்வீசஸ்ல உள்ள நிறைய ஆப்ஸ்லயும் உங்களுடைய நேம் வந்து அதே மாதிரி சேஞ்ச் ஆகிரும். நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய நேம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வரலாம், சிலருக்கு வந்து ஃபியூ டேஸ் வந்து ஆகலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கூட ஆகாது, ஃபியூ டேஸ்க்குள்ள, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் உடனே வந்து உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி எந்தவித கவலையுமே பட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் கிட்ட டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இந்த சேனல் நேம் மாத்துறதுக்குன்னே சில பாலிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லிட்டேன். இப்போ வந்து மொபைல்லையும் அதே மாதிரி டெஸ்க்டாப்லையும் எப்படி உங்களுடைய சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் சின்ன ஒரு ஸ்கிரீன் வீடியோல. கைஸ், ஃபஸ்ட்டு வந்து மொபைலில் எப்படி ப்ராப்பராக உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் நான் ஜஸ்ட்டு யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் வந்து அந்த டாப் சைடு ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனல் லோகோ வந்து காட்டும். ஜஸ்ட்டு வேறு அக்கௌண்ட் எதுலேயும் போயிடாமல் ஜஸ்ட் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சேனல் அக்கௌண்ட் தானாங்கிறத. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த லோகோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் யுவர் சேனல் ஆப்ஷன் வரும். அந்த யுவர் சேனலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் எடிட் சேனல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். முன்னே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து எடிட் சேனல் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ஜஸ்ட் டெமோக்காண்டு தான் நான் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். ஸோ கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எடிட் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேமு, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் காட்டும். நம்ம ஜஸ்ட் இப்போ நேமை பற்றி தான் பார்க்கும். ஸோ அதை பார்க்கலாம். ஜஸ்ட் நேமு கிட்ட இருக்கிற அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து ராஜதுரை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எனக்கு தேவையான சேனல் நேம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை நான் கிளியராக கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ராஜா டெக் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஃபியூ டேஸ் கிட்ட டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்பிலே சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஓகே கொடுக்க போகிறதில்ல, என்னுடைய அதே நேமே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் ஆகிரும் கொஞ்ச நாளில். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கூட அப்டேட் ஆகலாம், சிலருக்கு ஒரு மாதிரி ஆகலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அப்டேட் ஆகிரும். ஸோ இதுதான் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொபைலில் இப்படி தான் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது போக நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம்.
கைஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் கூகுளுக்குள்ளே போய்கிட்டு அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் studio.youtube.com அப்படின்னு சொல்லி. நான் இப்போ உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி studio.youtube.comனு போனோடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து கண்டினியூ டு ஸ்டூடியோன்னு பாட்டமில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போயிடலாம். யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் டெஸ்க்டாப் வியூவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். கைஸ் இப்போ வந்து நான் என்னுடைய யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய்கிட்டேன் டெஸ்க்டாப் வியூவில். ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கோட ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரியணுங்கிறக்காக ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா அதில் வந்து அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மான்சேஷனுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கைஸ் கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுக்குள்ளே வரும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான நேம் வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போ பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிற அந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி இருக்குது. அதில் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேனல் நேமை வந்து சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து அந்த எடிட் ஆப்ஷன் அதே பென்சில் மார்க்கை வந்து நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு பப்ளிஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பப்ளிஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து ராஜா டெக் அப்படின்னு இருந்ததை ராஜதுரை அப்படின்னு சொல்லி அகைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுக்கேன். கொடுத்ததுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பப்ளிஷ் ஆப்ஷன் வந்து இனேபிள் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிக் ஆயிரும், அதாவது அப்டேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லைனா ஃபியூ டேஸ் நான் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இதுதான் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நேம் டெஸ்க்டாப்லேயும் சரி அதே மாதிரி மொபைல்லையும் சரி ப்ராப்பராக பண்ணுறதுக்கான விஷயம். மொபைல்லையும் கூட நீங்கள் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ப்ரௌசரை யூஸ் பண்ணி கூட போய்க்கலாம். நானும் கூட இப்போ மொபைலில் தான் பண்ணி காட்டுறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பில் போய் அதாவது லேப்டாப்பில் பண்ணாலும் ஒரே சேம் மெத்தட் தான் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போகிறது. அதே மாதிரி நீங்கள் மொபைல்லனாலும் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ கிளியராக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது யூடியூப்ல குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் யூடியூப்ல கொடுத்துருக்கக்கூடிய பாலிசியை டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதே மாதிரி மொபைல்லையா இருக்கட்டும் இல்லை டெஸ்க்டாப் வியூவில் இருக்கட்டும் ரெண்டுலையுமே எப்படி ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். கிளியராக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரினா எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா Facebook ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க மெம்பர் ஆகிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிளிக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.